Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீடில எப்படி ஹேண்டில் பண்றது, நீடில எப்படி பிகினர்ஸ் ஹோல்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு துலிப் பிராண்டோட நீடில் எடுத்துர்க்கேன். அந்த துலிப்னு எழுதி இருக்கும் இல்லையா, இப்போ நான் நூல் சுத்திட்டேன் அதனால உங்களுக்கு தெரியாது. துலிப்னு எங்க எழுதி இருக்கோ அந்த இதுக்கு நேரா தான் அந்த ஹூக் பார்ட் இருக்கும். அதாவது அந்த கொக்கி இருக்கும். நீடில் உள்ள ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கொக்கி வந்து துலிப் அப்படின்னு எழுதியிருக்க அந்த ஃப்ளாட்டாக உள்ள துலிப்னு எழுதியிருக்கிறதுக்கு நேராக தான் அந்த ஹூக் பார்ட் இருக்கும். அதை தான் நம்மளோட ஆப்போசிட் சைட். இப்போ நம்ம வந்து கீழேருந்து மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போசிட் சைடு அந்த ஹூக் பார்ட் இருக்கணும். இப்போது நீடில் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 விரல் தான் முக்கியமாக இருக்கும். அந்த 3 விரலில் தான் நம்ம நீடில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த கட்டை விரலால் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். கட்டை விரல் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த துலிப்னு எழுதியிருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாட் ஸ்பேஸில் தான் அந்த கட்டை விரல் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சுண்டு விரல் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். அதில் வந்து நீடில் நம்ம டச் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. இந்த 3 விரலுமே நம்ம நீடில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். கரெக்டாக ஹோல்ட் பண்ணி கட்டை விரலில் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நீடில் எப்போவுமே கிளாக் வைஸில் தான் சுற்றணும், ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. எப்போவுமே கிளாக் வைஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிளாக் எப்படி சுற்றும், இப்படி கரெக்டாக 12லேருந்து மறுபடியும் 1க்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி நீடில் வந்து ரொட்டேட் ஆகும். ரிவர்ஸில் சுற்றுனீங்க அப்படின்னா அது தப்பு. பிகினராக இருக்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீடில் எந்த ஒரு த்ரெட்டும் இல்லாமல் கிளாத்தில் சும்மா குத்தி பாருங்கள். கட்டை விரலையும் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்படி எதுக்கு குத்தி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட ஹேண்டு வந்து அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ரெடி ஆகும். ஒரு வார்ம் அப் மாதிரி இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக இந்த நீடிலோட ஹூக் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றதுல இருக்கணும். இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹூக் பார்ட் என்னோட ஆப்போசிட் சைடு இருக்குது. ஹூக் பார்ட் வந்து என்னோட ஆப்போசிட் சைடில் நான் வச்சுருக்கேன். இப்போது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு செயின் எடுத்துகிட்டு வரேன். மேலே நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு சுற்றி மேலே செயின் எடுத்துட்டு அதே டைரெக்ஷனில் நீடில் அப்படியே தான் இருக்குது. அடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மறுபடி நீடில் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. நான் எந்த சைடும் டேர்ன் பண்ணல, அப்படியே இருக்குது. உள்ளே மறுபடியும் இன்சர்ட் பண்ணி அடுத்து ஒரு கீழே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சுற்றிட்டு மறுபடியும் எந்த ஆப்போசிட் சைடு இருந்துச்சோ அப்படியே நீடில் திருப்பியாச்சு. அவ்வளோதான், இதுதான் ப்ராசஸ். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே ஒரு சுற்றி மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே இடத்துக்கு கொண்டு போகிறேன். இதான் ப்ராசஸ். இப்போ ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் எடுத்துட்டேன், ஆப்போசிட் சைடில் இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் ஹூக் பார்ட் இருக்குது. உள்ளே கீழேருந்து நூலை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றி மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். உள்ளே மறுபடியும் இன்சர்ட் பண்ணி உள்ளே அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷன் கொண்டு வந்துடுறேன். உள்ளே விடுறேன், எடுத்துகிட்டு வந்து மேலே அப்படியே ஒரு சுற்றி மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு. இதில் நம்மளோட ஆப்போசிட் சைடு ஹூக் பார்ட் இருக்கணும். உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த நீடில் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷன் கொண்டு வந்துடுறோம். நான் இப்போது மேலே இருந்து கீழே வர போகிறேன். முதல்ல கீழேருந்து மேலே போனேன், ஹூக் பார்ட் எனக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. இப்போது மேலேருந்து கீழே வரேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைன் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு நம்ம ஹூக் பார்ட்டை வைக்கணும். இப்போது மேலேருந்து கீழே வரேன் இல்லையா, அப்போ ஹூக் பார்ட் வந்து என் பக்கம் இருக்கும். அதை நோக்கி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுவேன்.
இப்போ நீடில் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபிங்கர்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த 3 ஃபிங்கர்ஸில் தான் நம்ம நீடியில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 3 ஃபிங்கரும் ஒரு சைடு இருக்கும். சுண்டு விரல் வந்து கீழே இருக்கும். கட்டை விரல் வந்து அந்த துலிப் பிராண்ட் அந்த ஃப்ளாட் ஸ்பேஸ் கிட்ட ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ஃபிங்கர்ஸோட மூமெண்ட். ஆல் ஓவராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக புரியும். ஃபர்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். அதாவது நம்ம எந்த ஸ்டிச்சஸ், அதாவது இமேஜ் எப்படி இருக்கோ, இப்போது ஒரு கேர்வாக இருக்குது அப்படின்னா அந்த கேர்வை நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஹூக் பார்ட் இருக்கணும். நான் ஷேப்ஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஏரோ வந்து எதை பார்த்து இருக்குது அந்த டைரக்ஷன் வழியாக தான் நம்ம அந்த ஹூக் பாட்டை கொண்டு போகணும். அப்போ நம்ம ஹூக்கை வந்து இந்த சைட்லேருந்து போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் ஸ்டார்டிங் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஹூக் பாட்டு இருக்கணும், அப்படி வரணும். அடுத்து இப்போ கீழே உள்ள ரோ பாருங்கள், இந்த சைடு நான் ஏரோ போட்டிருக்கேன். அப்போ அதோட ஹூக் பாட்டும் அந்த ஏரோ பக்கம் நோக்கி தான் அப்படியே வரணும். அடுத்து இப்போது ஒரு திலகம் ஷேப் எடுத்துக்கிறோம். அதை இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே அந்த ஹூக் பாட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து வந்து இங்கே எண்ட் ஆகிடும். இதே இந்த சர்க்குலரில் போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த சைடு கொண்டு போகிறோமோ அந்த ஹூக் பார்ட் அதோட ஆப்போசிட்டில் அப்படியே அந்த இமேஜ் எந்த டைரக்ஷனில் போகுதோ அப்படியே அந்த ஹூக் பார்ட்டையும் நம்ம கொண்டு போகணும். இந்த ஸ்கொயர் ஷேப்பும் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே சைடில் நம்ம அந்த ஹூக் பார்ட்டை கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப் எஜஸ்லாம் எப்படி வரும், இந்த செயின் ஸ்டிச்சில் எப்படி இந்த ஷார்ப் எஜஸ் கொண்டு போகிறது, சில்க் த்ரெட் எப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிம்பிள் டு பிரைடல் ஆரி ப்ளவுசஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500லேருந்து இருக்குது. வித் ஸ்டிச்சிங் அப்படின்னா 800லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் ஆரியோட பிகினர் கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்.